ஹலோ எவ்ரிவன், நான் உங்களில் ஒருத்தியாய், ஒரு பெண்ணின் அடையாள குரலாய். கதைக்குள்ளே போகலாமா? அவளோட பேர் ஸ்ருதி. ஒரு நார்மல் கேர்ள், ரொம்ப காமாக இருப்பாள். காலேஜில் படிக்கும்போது எல்லாருக்கும் அவன் மேலே ஒரு ஏளனமான பார்வை. நாட் பிகாஸ் ஆஃப் வாட் ஷி டிட், பட் ஹவ் ஷி லுக்ட். ஸ்ருதி கொஞ்சம் சப்பி, ஃபேஸில் பிம்பிள்ஸ், ஸ்கின் கலரும் டார்க். அந்த மாதிரி ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ்னால் கிளாஸில் பசங்க அவளை இக்னோர் பண்ணுவாங்க. கேர்ள்ஸ் கூட அவளை பார்த்து சிரிப்பாங்க. யூ டோன்ட் ஃபிட் இன் டா ஸ்ருதின்னு சொல்லி ஒன் டே ஒரு ஃபங்க்ஷனில் அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட இன்டைரக்ட்லி பாடி ஷேம் பண்ணிட்டா. ஸ்ருதி அழுதா, பட் ஷி டிடன்ட் ஷோ இட். நான் என்ன தப்பு பண்ணேன்? அவளுக்குள்ளேயே ஒரு கேள்வி. But that day, she looked in the mirror not to criticize, but to understand herself. I'm more than my size. நான் என் பர்சனாலிட்டி, என் கைண்ட்னஸ், என் ட்ரீம்ஸில் அழகாக இருக்கேன்னு ஸ்ருதி ரியலைஸ் பண்ணினா. ஆனால் ஸ்ருதி டிசைட் பண்ணினா not to change for others, but to become healthier, stronger and happier for herself. Daily 30 minutes walk, homemade food, lots of water and most importantly positive self-talk. நான் அழகாக இருக்கேன், நான் பொறுமையாக இருக்கேன், நான் என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டே தான் செல்ஃப் பிலீவ் பண்ணினா. காலம் கடந்தது. ஸ்ருதி lost some weight. her skin glow ஆயிடுச்சு. but more than physical change, her smile, her confidence, her walk, அதுதான் ரியல் அழகு. காலேஜ் ஃபங்க்ஷனில் ஸ்ருதி ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டு வந்தா. எல்லோரும் ஷாக் ஆயிட்டாங்க. பசங்க பார்த்துட்டு பேசவே முடியல. அந்த சேம் கேர்ள் who was once ignored became the center of admiration. But Shruti smiled gently. She didn't become beautiful now. அவள் எப்போவுமே அழகானவள் தான். But now she believes it. Don't let others' eyes decide your beauty. உன் பாடி, உன் கான்ஃபிடென்ஸ், உன் ஜர்னி, அதுதான் உன் அடையாளம். பி ஹெல்தி ஃபார் யுவர் ஹார்ட், நாட் ஃபார் த வேர்ல்ட். பெண்ணின் அடையாளம், அவளின் உயிர்கதைகள். மீண்டும் கேட்போம் ஒரு பெண்ணின் அடையாள குரலாய். நன்றி.